வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை தான் பார்க்க போகின்றோம். செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெரும்பாலான நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ முதல்ல தலைப்புச் செய்திகளை பார்த்தமாக இருந்தால், இந்திய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அந்த விபத்திலே ஏராளமான பலி எண்ணிக்கைகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற நிலையில தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்கள் பல இடங்கள்ல அந்த செய்திகளை பார்த்திருப்பீர்கள். அதிலே கனேடிய பிரஜை ஒருவரும் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவருடைய நிலை என்ன என்பது தொடர்பான எந்த ஒரு விவரமும் இதுவரை வெளியாகவில்லை. அதேபோல நேர்களே, இன்னும் சில முக்கியமான செய்திகளினுடைய தலைப்புச் செய்தியை பார்த்தமாக இருந்தால், முதலாவது விடயம், நோவாஸ்கோட்டியாவிலே காணாமல் போகிருந்த 2 குழந்தைகள். இவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி பலருடைய பிரார்த்தனைகள், அதிகமானவர்களுடைய தேடல்கள், அவை எதுவுமே இதுவரைக்கும் பலன் இல்லாத சூழ்நிலையிலே போலீசார் ஒரு புதிய முறைமையை கையாள இருக்கின்றார்கள் இவர்களை கண்டுபிடிப்பதற்காக. அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் நேர்களே. அதே போல ஏறக்குறைய $1 மில்லியன் அளவிலான திருடப்பட்ட சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கனேடிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்து மோசமான பல ஆயுதங்கள் சிக்கி இருக்கின்றது. அந்த பெண் தாதா யார், அவருடைய பின்னணி என்ன போன்ற விடயங்களை பார்க்கலாம். அதே போல அல்பர்டாவினுடைய ஒரு கடும் நெருக்கடி மார்க்கர்னி தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ட்ரம்பினுடைய வர்த்தக வரிகளை மையப்படுத்தியதாக ஒரு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பின்னணியை பார்க்க இருக்கின்றோம். இதைவிட கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே, குறிப்பாக மார்க்கர்னிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலே ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றதா, அதனுடைய பின்னணி என்ன, அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். கனடாவிலே பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மோசடி, போலீசார் இதை பற்றி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நீங்களும் சிக்க வாய்ப்பு இருக்கின்றது, ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மோசடி என்ன, எப்படி நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் போன்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இன்னும் பல முக்கியமான விடயங்கள், கனடாவில் நடந்த பல விபத்துக்கள், கிரைம்ஸ்கள் எல்லாமே இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நேர்களை விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பரம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோடை தற்போது ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பலரும் கட்டுமான செயற்பாடுகளை செய்ய முன்பட்டிருப்பீர்கள். சிறிய சிறிய திருத்த வேலைகள் அல்லது பெரிய திருத்த வேலைகள் என்று. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு அப்படியான தேவைகள் இருந்தால், கட்டுமான தேவைகள் இருந்தால், நீங்கள் ஜிடிஏவை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். கனேடிய தமிழர் ஒருவரின் நிறுவனம் இது. உங்களுக்கான கட்டுமான சேவைகளை தரமாக மலிவாக செய்து கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, முதலாவது விடயம், நோவாஸ்கோட்டியாவிலே கடந்த மே மாதம் 2ஆம் தேதி 2 குழந்தைகள் காணாமல் போனார்கள். ஒருவருக்கு வயது 4 வயது, இன்னொருவருக்கு 6 வயது. 6 வயது சிறுமியும் 4 வயது சிறுவனும் காணாமல் போயிருந்தார்கள். ஸோ இவர்களை தேடி போலீசார் கடுமையான சோதனைகளை எல்லாம் மேற்கொண்டும், தேடுதல் வேட்டைகளை எல்லாம் செய்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அவர்கள் இன்னும் கிடைக்கவில்லை, இன்றளவும் இப்போது வரை கிடைக்கவில்லை. அவர்களை இறுதியாக மே 1ஆம் தேதி கண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே பல முரண்பாடான வாக்குமூலங்கள் கூட சிலரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். ஸோ இந்த அடிப்படையிலே சில முரண்பாடான வாக்குமூலங்களை போலீசார் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட டிப்ஸுகள் போலீசாருக்கு கிடைத்த நிலையிலே 54 டிப்ஸுகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது. ஸோ அப்படி தவறான தகவல்களை வழங்கியவர்களை குறிவைத்து ஒரு உண்மையை கண்டறியும் சோதனையை நடத்துவதற்கு தற்போது போலீஸ் தரப்பு முடிவெடுத்திருப்பது இந்த வழக்கிலே பெரும் திருப்பமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிகிராபிக் டெஸ்ட் எனப்படுகின்ற அந்த டெஸ்டை எடுக்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக கனடிய அரசு அதிகமாக பயன்படுத்தாத, அதாவது குற்றவியல் வழக்குகளிலே அதிகமாக பயன்படுத்தாத ஒரு முறைமையாக இருக்கின்றது. நேரடியாக இந்த பாலிகிராபிக் டெஸ்ட்களை பொறுத்தவரை இளைஞர்களே, அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டை நீதிமன்றத்திலே சாட்சியாக பயன்படுத்தலாம், ஆனால் சான்று பொருளாக பயன்படுத்த முடியாது. இதுதான் இதில் இருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் விசாரணையினுடைய கோணத்தை சரியான பாதையில் செல்கிறதா என்று நூல் பிடிப்பதற்கு அது நிச்சயமாக உதவிகரமானதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே கனடிய போலீசார் அந்த டெஸ்டை தற்போது 54 பேருக்கு எடுக்க முடிவெடுத்திருப்பது இந்த வழக்கு நிச்சயம் தீர்க்கப்படும், அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிய வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஏறக்குறைய $1 மில்லியன் பெறுமதியிலான திருடப்பட்ட சொத்துக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 45 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண் தாதாவும் உள்ளடக்கம் என்று தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கனடா முழுவதும் நடந்த பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்கின்ற அடிப்படையில் தான் ஸ்பிரிங்பாக்ட் டவுன்ஷிப்பை சேர்ந்த 32 வயதான பர்சிட் அயோன் எனப்படுகின்ற நபர், டொரண்டோவை சேர்ந்த 26 வயதான ஒலிவியா ஒப்ஸ்ரோன் எனப்படுகின்ற பெண், அதே போல ஜிடிஏவை சேர்ந்த இன்னும் ஒரு 52 வயதான நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனூடாக ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பலை வலை வீச முடியும் என்று சொல்லி போலீசார் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, அல்பர்டா ஒரு மெகா பைப்லைன் திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றது. இதற்கு நிச்சயமாக கனடாவினுடைய என்வயர்மெண்ட் கனடா கடும் நெருக்கடிகளை கொடுக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அல்பர்டாவினுடைய முதல்வர் டேனியல் ஸ்மித் தற்போது பெடரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார். என்ன அப்படி என்று சொன்னால் நேர்களே, தற்போது தேசத்தை கட்டியெழுப்புகின்ற விடயம்தான் முக்கியமானதாக இருக்கின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக போர் சூழலிலே எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் பெரிய திட்டங்களை உடனடியாக செயற்படுத்த வேண்டும். ஆகவே இந்த மெகா பைப்லைன் திட்டத்திற்கான அப்ரூவலை பெடரல் கவர்மெண்ட் நேரடியாக எடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவசர கோரிக்கையும் அழுத்தத்தையும் டேனியல் ஸ்மித் வைத்திருக்கின்றார். இதனூடாக கனடா தன்னுடைய எண்ணெய்க்கு ஆசிய சந்தைகளையும் இலக்கு வைக்கிறது என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி அவர்கள் வைக்கின்ற போது நிச்சயமாக அமெரிக்கா அல்லாத மாற்று சந்தைகளிலும் கனடாவினுடைய எரிபொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கின்ற அதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளினுடைய எண்ணெய் ஏகபோகத்தையும் நிச்சயமாக கட்டுக்குள் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனேடிய அதிபருக்கும் அதே போல அமெரிக்கன் என்வாய்க்கும் இடையிலே ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று வருவதாகவும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு சில டிராப்ட் நகல்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தற்போது இருப்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இந்த சூழலில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக மார்க் கர்னி தரப்பானது அமெரிக்காவுடன் கடுமையான பேச்சுவார்த்தைகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நேரடியாக வெளிப்படையாக செய்ய அவர்கள் தயாராக இல்லை என்று நம்பப்படுகின்றது. ஏனென்றால் அது நிச்சயமாக அரசியல் ரீதியாக கடுமையான எதிர்வினைகளை கனடிய அரசுக்கு கொடுக்கும். தற்போது மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கின்ற அந்த அரசுக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்புகள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அதை சமாளிப்பதும் கடினம். அதேவேளை அமெரிக்காவை சமாளிப்பதும் கடினம். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ட்ரம்பை பொறுத்தவரையிலே இந்த நெருக்கடியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதன் ஊடாக மட்டும்தான் அவர் அடங்குவார். ஆகவே ட்ரம்பை வெற்றி பெற்றவராக காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு விடயத்திலே கனடா விட்டுக் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த விட்டுக் கொடுப்பை தனக்கு சாதகமாக்கி ட்ரம்ப் தன்னுடைய இமேஜை அதிகரித்துக் கொண்டு அதே நேரத்திலே இந்த நெருக்கடி நிலையை சுமூகமாக தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது கனடா ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. 2%, அதாவது ஜிடிபியில 2% பாதுகாப்புக்கு ஒதுக்குவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய அழுத்தம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் மார்க் கர்னி தரப்பை பொறுத்தவரையிலே தங்களுக்கு இந்த பாதுகாப்புக்காக தற்போது பண ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற தேவை இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்ததனால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார்களாம். ஆனால் 2030 அளவிலேதான் ஜிடிபியினுடைய 2% நேட்டோவினுடைய பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்குவோம் என்று சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சியில் இருந்தவரை அந்த நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனால் தற்போது திடீரென்று இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பது நிச்சயமாக அமெரிக்க அழுத்தமாகவும் இருக்கலாம். ஒருவேளை இந்த முடிவு நிச்சயம் இந்த பேச்சுவார்த்தையை சாதகமானதாக மாற்றி கனடாவினுடைய தற்போதைய பொருளாதார நிச்சயமற்ற சூழலை ஒரு இயல்பு நிலைக்கு மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, எட்மண்டன் பகுதியிலே மர்மமான முறையிலே படுகாயமடைந்த நபர் ஒருவர் தற்போது மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. எட்மண்டன் நகரினுடைய வடகிழக்கு பகுதியில் தான் ஒரு மர்மமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதாம். என்ன சம்பவம் என்பதும் எந்த ஒரு ஊடகங்களிலும் வெளியாகவில்லை, போலீஸ் தரப்பும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அல்பர்டாவினுடைய சுகாதார சேவைகள் செய்தி தொடர்பாளர் கொடுத்த ஒரு பேட்டியொன்றினூடாக ஒரு அடல்ட் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய உடல்நிலை ஆபத்தான நிலையிலே இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் மட்டும்தான் வெளியாகி இருக்கின்றது. சம்பவம் 82nd ஸ்ட்ரீட் மற்றும் 114 அவென்யூவுக்கு அருகாமையிலே தான் நடந்திருக்கின்றது. இதனுடைய பின்னணி தெளிவான விவரங்கள் வருகின்ற போது நேர்களுடன் பகிர்வோம் நேர்களே. அதே போல ஒரு மோசடி சம்பவம் ஒன்று தற்போது கனடாவிலே பல இடங்களிலும் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. என்னப்படி என்று சொன்னால், கனடாவிலே மோசடியான பல லேண்ட்ஸ்கேப்பிங் நிறுவனங்கள் உங்களுக்கான டிரைவிங் பாத்வேகளை உருவாக்கி தருவதாக கூறி தரமற்ற கட்டமைப்புகளை செய்து விடுகிறார்கள், அல்லது கட்டமைப்புகளை செய்து இடைநடுவிலே விட்டுவிட்டு எஸ்கேப் ஆகிறார்கள். அவர்கள் எஸ்கேப் ஆன பிறகு அவர்கள் எப்படி கண்டறிவது என்றே தெரியவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை. அதே போல மோசடியான முறையிலே உங்களை கண்ட்ராக்டுக்குள்ளே லாக் செய்து பெரிய அமௌண்ட்டுகளை கலட்டி விடுகிறார்கள் என்றெல்லாம் சில புகார்கள் வந்து கொண்டிருந்த நிலையிலே போலீசார் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதாவது உங்கள் வீட்டு வாசலில் நின்று
குறைந்த விலையில் திருத்த வேலைகள் அல்லது புனரமைப்பு பணிகளை செய்து தருவதாக கூறும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். சமீபத்திலே கனடாவின் கால்ப் நகரிலே ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. கால்ப் பகுதியிலே ஒருவரினுடைய டிரைவே முற்றிலுமாக அகற்றப்பட்டு மீண்டும் புதிதாக போடப்பட்டதாகவும், ஆனால் வேலையாட்கள் கட்டுமான கழிவுகளை சாலையிலேயே விட்டு சென்றதாகவும் ஒருவர் அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு இடத்திலே பார்த்தமாக இருந்தால் ஒரு பெண்ணினுடைய டிரைவே பாதி மட்டும் சரி செய்யப்பட்டு வேலையை நிறுத்திட்டு அவர்கள் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள். இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வீடு வீடாக சென்று வேலை கேட்பதாக கூறப்படுகிறது. போலீசார் மற்றும் நகர சட்ட அமலாக்க பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட சோதனையிலே 5 பேர் ஒரு இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அவர்கள் ஆங்கிலம் பேச தெரியாதவர்களாகவும் தினமும் ரொக்க பணத்திற்காக தற்காலிக வேலை செய்யும் ஒப்பந்ததாரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒப்பந்தங்களுக்காக காத்திருக்கின்ற தொழிலாளர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு வாகன பாதை என்றால் என்ன, அதை எப்படி அமைப்பது என்பது தொடர்பான எந்த ஒரு பயிற்சியோ அனுபவமோ இல்லை என்பதும், தாங்கள் எந்த ஊரில வேலை செய்யறோம் என்றது கூட அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கின்றது. வேலை கொடுத்த முதலாளிகள் சம்பவ இடத்தில் இல்லாததாலும் தங்களுக்கு பணம் கிடைக்காது என்று நினைத்ததாலும் தொழிலாளர்கள் வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு சென்றதாக முதற்கட்டமாக கூறியிருக்கிறார்கள். இதேவேளை இப்படி மோசடியான முறையிலே வேலையாட்களை அமைத்து மோசடிகளை செய்து ஒரு முதலாளிகளில் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகின்ற நியூயார்க்கை சேர்ந்த ஒரு வாடகை நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாகனம் ஒன்று சட்டவிரோதமாக பகுதியிலே கண்டறியப்பட்டு அது அதிகாரிகளால் டோவ் செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் கருத்து வெளியிடுகையிலே இந்த வீடு தேடி வந்த விற்பனையாளர்கள் ஸ்காட்லாந்து அல்லது அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களின் உச்சரிப்பில் பேசியதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆகவே போலீசார் தற்போது ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வருகின்ற தேவையற்ற சலுகைகள் மற்றும் கோரிக்கைகளை எப்போதுமே சந்தேக கண்ணுடன் பாருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். மேலும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் உடனடியாக கையெழுத்திடுவதற்கு முன்பு புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து குறைந்தது 3 விலைப்பட்டியலை பெறுங்கள் என்று சொல்லியும் எச்சரித்திருக்கின்றார்கள். ஒப்பந்தக்காரரை வேலைக்கு அமர்த்துவதற்கு முன்பு இணையதளத்திலே அவர்களுடைய மதிப்புரைகள், உரிமங்கள் மற்றும் வணிக பணியக மதிப்பீடுகளை சரிபார்க்கவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த விடயங்களை நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் ஓரளவுக்கு படியான மோசடியாளர்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, ஒன்டாரியோவின் ஓன் நகரிலே இருக்கின்ற ஒரு சமூக மையம் ஒன்றிலே புதன்கிழமை பிற்பகல் ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இதிலே 13 வயது சிறுவன் ஒருவன் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. யோக் பிராந்திய போலீசாரின் தகவலின்படி இந்த சம்பவம் புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் ரதர்ஃபோர்ட் வீதிக்கு வடக்கே வெஸ்டர்ன் வீதியில் அமைந்திருக்கின்ற வெலூர் வில்லேஜ் சமூக மையத்தில் தான் நடைபெற்றிருக்கின்றது. குறித்த சம்பவம் பற்றி தகவல் கிடைத்தவுடன் விரைந்து செயற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிருக்கு ஆபத்து இல்லாத காயங்களுடன் ஒரு 13 வயது சிறுவனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடனடியாக அவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றான். இதேவேளை இந்த தாக்குதலை தொடர்ந்து அந்த சந்தேக நபர்கள் ஒரு கருப்பு நிற SUV வாகனம் ஒன்றிலே தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் குறித்த எந்த அடையாள விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலே இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்று தோன்றுகிறது என்று போலீஸ் சமூக ஊடக பதிவு ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றது. அதேவேளை இந்த சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு நேரடியாக ஒரு ஆபத்து இல்லை, உடனடி ஆபத்து இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலதிக விசாரணைகளை யோக் பிராந்திய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை நேயர்களே, கனடாவிலே குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு பெரிய தொகையை கிளைம் செய்ய முடியும். அது தனிநபராக நீங்கள் இருந்தாலும் சரி அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி. CRA மற்றும் CWA ஆகிய தொழிலாளர் நலத்திட்டம் மற்றும் கனடா வருவாய் முகமை இவர்களால் வழங்கப்படுகின்ற நிதியுதவியை நீங்கள் கிளைம் செய்ய முடியும். அதனுடைய பின்னணி விரிவான விவரங்களை தனியே ஒரு வீடியோவிலே ஆட் செய்கின்றோம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறப்போ அந்த வீடியோ ரெடி அப்படின்னு சொன்னா இந்த சேனலுடைய இந்த வீடியோனுடைய என் ஸ்கிரீன்ல அது வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வரும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல இணையாதவங்க இப்போது இணைந்து கொள்ளுங்கள். சில கொஞ்சம் லேட்டா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக என் ஸ்கிரீன்ல அந்த வீடியோ இருக்கும். ஸோ அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு புதிய சேனல்ல தான் அந்த வீடியோ வருது. அதாவது நீங்கள் ஏற்கனவே பலர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீர்கள். நம்முடைய இன்னொரு சேனல் தமிழ் கனேடியன் யூடியூப் தளம். ஸோ அதுல அந்த விரிவான தகவல்கள் இருக்கின்றது. பார்க்க தேவைப்படுபவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். பல $1000 நீங்கள் அதிலே மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது சேமித்துக் கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேயர்களே. மீண்டும் அடுத்த ஒரு செய்தியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனேடிய உறவுகள் நண்பர்களிடமும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.